நான் விஜய் திருவேங்கடம். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பாரதி கலைமன்றத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்கள் அனைவரையும் தமிழ் சபை இன்றைய தமிழ் சபை நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பாரதி கலைமன்றத்தின் முத்தான 3 சபைகளில் முதன்மையான சபையாக நான் தமிழ் சபையை பார்க்கின்றேன். இந்த தமிழ் சபையின் மூலமாக பல அருமையான பேச்சாளர்களை நாம் நம்மளுடைய ஹியூஸ்டன் மக்களுக்காக அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பேச்சாளர்களுக்கு அறிமுகம் தேவையே கிடையாது. அவர்களை நம்மளுடைய தமிழ் ஹியூஸ்டன் மக்களுக்காக நாம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்றே சொல்ல வேண்டும். அதற்கான மிகப்பெரிய பேக்போனாக பின்னாடி இருந்து நம்மளுக்காக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இலக்கிய குழு தலைவிகளான திருமதி ராஜி வாஞ்சி அண்ட் திருமதி ஸ்வர்ணலதா மகேஷ். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக திறமையாக இந்த தமிழ் சபையில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள். இந்த தமிழ் சபையின் மூலமாக நம்மளுடைய குறிக்கோள் என்ன என்றால், நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தை மேன்மேலும் சிறப்பாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது. அப்படிப்பட்ட இந்த தமிழ் சபையில் இன்றைய பேச்சாளராக நாம் இங்கு பார்க்க இருக்கிறது திருமதி நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள். எனக்கு இவங்களுடைய அந்த கேப்ஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுக்காக தெரியுமா? நெல்லை நானும் நெல்லை தான், திருநெல்வேலியில என்னுடைய ஹோம் டவுன். அவங்களும் திருநெல்வேலியை சேர்ந்தவங்கன்னு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒன் மோர் திருநெல்வேலி பர்சன் டு மீட். அந்த அன்புடன் ஆனந்தின்னு அவங்க வச்சிருந்த அந்த பேரே வந்து கிவ்ஸ் அ வெரி குட் வைப். அதனால ரொம்ப சந்தோஷம் திருமதி ஆனந்தி அவர்களே, உங்களை நான் இதன் மூலமாக சந்திப்பதில். இன்றைய தலைப்பாக அப்பா என்னும் மந்திரம் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். அப்பானாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை இல்லையா? அப்பா அப்படிங்கிறது, அப்பா இஸ் த ஃபர்ஸ்ட் ஹீரோ ஃபார் எனி கேர்ள். அதனால அந்த அப்பாவை பத்தி நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வருகை வருகை என்று மறுபடியும் உங்களை வரவேற்கின்றேன். ராஜி அண்ட் ஸ்வர்ணலதா, ப்ளீஸ் டேக். தேங்க்யூ. மியூட்ல பேசுறீங்க ராஜி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஆனந்தி. எல்லாருக்கும் வந்து நெல்லை அன்புடன் ஆனந்தி. எனக்கு மட்டும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான நெல்லை அன்புடன் ஆனந்தி. நாங்க வந்து இலக்கிய தளத்துல வந்து கடந்த 6-7 வருடங்களா தொடர்ந்து இணைஞ்சு பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அவங்க அளவுக்கு செய்ய முடியாது. அவங்க வந்து இமயம்னா நாங்க வந்து இமயத்துக்கு கிட்ட வந்துகிட்டு இருக்கோம் இப்பதான். அந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்றாங்க. அவங்க செய்யறது வந்து ஒரு தளத்துல மட்டும்ங்கிறது கிடையாது. சிறார் இலக்கியத்தில இருந்து கட்டுரை, ஆய்வு கட்டுரை, அந்த மாதிரி எல்லா சிறார் இலக்கியங்கிறது ஒரு தொடக்க புள்ளினா, ஆய்வு கட்டுரைங்கிறது ஒரு நிறைவு புள்ளி அப்படிங்கலாம். அந்த ஃபுல்லா அது எல்லாத்துலயுமே அவங்களோட காலத்தடம் பதிச்சுட்டே வர்றாங்க. ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. அதே மாதிரி ஒருங்கிணைப்பாளர், ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து ஃபெசிலிட்டேட்டர்ங்கிறாங்க, ஒருங்கிணைப்பாளர், கோஆர்டினேட்டர் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது விருது இருந்ததுன்னா அதை கண்டிப்பா நான் வந்து அதுக்கு வந்து ஆனந்தியை வந்து பரிந்துரை செய்வேன். ரொம்ப சிறப்பா செய்வாங்க. அது அவங்களோட தனிச்சிறப்பு. அவங்க வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காங்க, தனி நூல்கள் மட்டுமே. அதுல ஒவ்வொரு நூலுமே பாத்தீங்கன்னா வேற வேற வகைமையா இருக்கும். தமிழ் கல்வெட்டு எழுத்துல ஒரு நூல் வெளியிட்டு இருக்காங்க. அவங்களோட கற்றுக்கொள்ளும் ஆர்வம் தான். அதே மாதிரி அந்தாதி ஒண்ணு எழுதியிருக்காங்க. மரபும் எழுதுவாங்க, நவீன கிருதி எழுதுவாங்க, கட்டுரை எழுதுவாங்க, சிறார் நூல்கள் எழுதுவாங்க. திருக்குறளுக்கு வந்து அறத்துப்பாலை வந்து சிறுவர்களுக்காக சிறு சிறு பாடல்களை எழுதி வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட எழுத்து பணி மட்டுமே நிறைய சொல்லிட்டே போகலாம். இது போக வந்து அவங்க மட்டும் எழுதிட்டு தன்னோட முன்னேற்றம் மட்டும் பாக்குறது இல்லை, அடுத்தவங்க வெளியிடுறதுக்குமே அவ்வளவு தொகுப்பு நூல்களுக்கு வந்து அவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது போக ஒரு 20க்கும் மேற்பட்ட தொகுப்பு நூல்கள்ல இவங்களோட கவிதைகளும் கட்டுரைகளும் வந்திருக்கு. இந்த மாதிரி அவங்களோட குறிப்புகளை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளவு இருக்கு. அப்புறம் நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு நிகழ்வுமே, அது ஒரு தொலைக்காட்சி நிகழ்வாகட்டும் என்னன்னாலுமே வந்து ஆனந்தி கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா செய்வாங்க. நம்மளுடைய நாளைய பாரதிக்குமே அவங்க வந்து நிறைய தடவை வந்து சிறுவர் இதுன்னா நான் வந்து ஆனந்தியை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவேன். அவ்வளவு சிறப்பா அதை செஞ்சு கொடுப்பாங்க. விருதுகள், அங்கீகாரங்கள், இதுல வந்து குறிப்பா நான் வந்து நூல் வெளியீட்டுல வந்து அவங்களோட தமிழி அப்படிங்கிற
தமிழ் கல்வெட்டு எழுத்துல வெளியிட்ட நூல் வந்து எனக்கு ரொம்ப சிறப்பா அதை குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் அந்த அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைக்கூ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைமையில அமைஞ்சிருக்கு. அடுத்து அவங்களோட விருதுகள் அப்படின்னா வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. அதுல வந்து தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் மற்றும் உலக தமிழ் கவிஞர் பேரவை இணைந்து வழங்கிய உவமை கவிஞர் சுரதா விருது, இப்படி ஒவ்வொன்றத்தையுமே குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான விருதுகள் அவங்க நிறைய வாங்கியிருக்காங்க. தமிழ் பணி அப்படின்னால மறுபடியும் அவங்களுக்கு எப்படி நேரம் இருக்குன்னு தெரியல. அவங்க முழு நேரமா ஒரு நிறுவனத்துல வந்து வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அது தவிர வந்து நிறைய பத்திரிகைகள், இணைய பத்திரிகைகளுக்கு வந்து ஆசிரியர் குழுல இருக்காங்க அவங்க. அது தாண்டி ரொம்ப குறிப்பா நான் அவங்க தமிழ் பணியில பத்தி சொல்ல வரப்ப வந்து மக்கள் டிவியில வந்து அவங்களுடைய பாடல்கள், குழந்தைகளுக்கான கதை பாடல்கள், கவிதைகள் வந்து தினமும் காலை மாலை வந்து அது ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அப்புறம் கவிச்சிறகுகள்னு ஒரு தனிப்பட்ட குழு நடத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து கவிஞர்கள் வந்து எழுத தொடங்குறவங்க, எழுதிட்டே இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய இது மாதிரி டெய்லி ஒரு படத்தை போட்டு ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி அதை எழுதுறதுக்கு ஒரு பெரிய தூண்டுதலா இருக்கு. அது வந்து செவ்வனே செஞ்சிட்டு இருக்காங்க. அதை தவிர வந்து தமிழ் பள்ளியிலையும் அமெரிக்கால இருக்க அவங்க இருக்கிற பகுதியில தமிழ் பள்ளியிலையும் 13 ஆண்டுகளா தன்னார்வலரா இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். அதுல நூலுக்கான பரிசு குறிப்பு சொல்லணும் அப்படின்னா வந்து அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம் சார்பில் நடந்த சிறந்த நூல் போட்டியில் மனம் ஒரு மாயக்காரன் அப்படிங்கிற அவங்களுடைய கட்டுரை நூல் வந்து சிறப்பு பரிசு வாங்கியிருக்கு. இவங்க வந்து திருநெல்வேலியில இருந்து வந்தவங்க, அதை அவங்க பேரே சொல்லுது. அவங்களோட கொள்கை என்னவா இருக்கு அப்படின்னா, செல்லும் இடம் எதுவாயினும் நாம் வெல்லும் மொழி தமிழாய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தூரங்களை கடக்கிறதுக்கு அந்த தமிழெண்ணை அவங்களோட துணையா இருக்கணும்னு வாழ்த்தி, ஆனந்தி நீங்க வாங்க பேசுறதுக்கு நினைக்கிறேன். இனிமையாவும் பாடுவாங்க. ஆமா, அதனாலதான் அவங்களை இன்னைக்கு அழைச்சிருக்கோம் முக்கியமா. மிக்க நன்றி ராஜி. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அன்னை தமிழை வணங்கி இந்த பாரதி கலை மன்றம் தமிழ் சபை சொல்லும் பொழுதே கம்பீரமா இருக்கு. இப்படி ஒரு அற்புதமான சபைக்கு இதன் பொறுப்பாளர்கள் அனைவரும் ரொம்ப அழகாக நடத்திட்டு வரீங்க. இந்த சபைக்கு என்னை அழைத்தமைக்கு என் அன்பிற்கினிய தோழமை சிறந்த கவிஞர் எழுத்தாளர் ராஜி வாஞ்சி அவர்களுக்கும், இந்த சபையின் இப்ப பேசினாங்க இல்லையா பிரசிடென்ட், அவங்களுக்கும், அப்புறம் ஸ்வர்ணலதா இதை ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் அன்பு தோழமை அவர்களுக்கும், ராஜி அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளுக்கும் தோழமைகளுக்கும் என் இனிய வரவேற்பையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கிறேன். ராஜி அவங்க சொன்னாங்க அப்பா பத்தி பேசணும் அப்படின்னு. அப்பப்பா பேசிட்டே இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. சரி, நீங்களே ஒரு தலைப்பு வச்சுக்கோங்க ஆனந்தி, நீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்பா எனும் மந்திரம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்ப நம்ம பேசும் பொழுதே நம்ம பிரசிடென்ட் அவங்க சொன்னாங்க இல்லையா, எல்லா பெண் குழந்தை மட்டுமல்ல, ஆண் பிள்ளைகளுக்கும் அவரவர்கள் அப்பாக்கள் தான் முதல் ஹீரோ. அவங்கள பார்த்துதான் நம்ம அப்பா மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா குழந்தைகளுமே நினைக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, அப்பா அம்மா வந்து பிள்ளைங்க வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளையே பேசுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப கவனமாக நாம் எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்துதான் நம்ம பிள்ளைகளும் வளருவாங்க. வாழ்க்கையில எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய அப்பாக்களை விட இப்படித்தான் வாழணும் அப்படின்னு தானே வாழ்ந்து காட்டுற அப்பாக்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க. நான் ஏன் இந்த அப்பா எனும் மந்திரம்னு இந்த ஒரு தலைப்பு எடுத்தேங்கிறதுக்கு, வெளியில இருந்து பார்க்கும் பொழுது ஒரு செடியோ இல்ல ஒரு கொடியோ இல்ல மரமோ அதுல இருக்கக்கூடிய பூக்கள் கனிகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியும், ஆனால் அதன் வேர்கள் நம் கண்ணுக்கு தெரியாது. அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆணி வேராக அப்பாக்கள் தான் இருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாமல் நம் வாழ்க்கையில் நம்மை தாங்கி பிடிப்பவராக நம் அப்பா தான் இருக்கிறார். ஒரு தாயின் அன்புக்கு இணையாக ஒரு தந்தையால் ஈடு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாதுதான். ஆனாலும் அவர்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியில் அந்த தந்தையின் பங்கு அளப்பரியது. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு கவிதையில எழுதியிருந்தேன், 10 மாதம் சுமந்ததோடு அவள் பொறுப்பு விட்டதோ, மிச்ச மாதம் சுமப்பதாலே தந்தைக்கும் தாய்மை கிட்டுதோன்னு எழுதியிருந்தேன். ஏன்னா பெத்ததோட நம்ம அம்மாவை தாண்டி ஒரு தோல்லையே போட்டு மார்ல போட்டு வளர்க்கிற அந்த தந்தைக்கும் மீண்டும் ஒரு தாய்மை பிறக்கிறது. தாயினுடைய அன்பை நம்ம எப்படியெல்லாம் உணர்ந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தந்தையினுடைய அன்பை உணர்ந்து கொள்கிறோமா, வெளியே பேசுகிறோமா, அது நமக்கு தெரியாது. ஏன்னா அம்மா வந்து சில நேரங்கள்ல கோபத்திலேயோ ஆற்றாமையிலோ உன்னைய வயித்துல பெத்து அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு நாளும் ஒரு தந்தை உன்னால நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நிறைய குடும்பங்கள்ல நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். ஏன்னா அது பெண்களுக்கே உரித்தானது. ஏன்னா வெளியில கொட்டி தீர்த்துருவோம்.
ஆண்களுக்கே உரித்தானது உள்ளேயே அடக்கி வச்சிருப்பாங்க. அப்படியே அது எப்ப வந்து வெடிக்கும்னே நமக்கே தெரியாது. அதனாலேயே நிறைய பேரை பார்க்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக தந்தைகளுக்காக நம்ம பேசியே ஆக வேண்டிய ஒரு கட்டம். அற்புதமான தலைப்பு கொடுத்து என்ன வர வச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு ஆபத்துல இருக்கும்போது, இப்ப காக்க காக்க கனகவேல் காக்கன்னு உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது போல நம் வாழ்க்கையில் நாம் தயங்கி நிற்கும் பொழுதும், ஒரு ஆபத்தில் இருக்கும் பொழுதும் நமக்கு மந்திரமாக இருப்பவர் நம் அப்பா. அதனாலதான் அப்பா எனும் மந்திரம்ங்கிற தலைப்பை நான் எடுத்திருக்கேன். திரை உலகத்தில் கூட அம்மாக்களுக்கு 1000க்கு மேல பாட்டு எழுதியிருக்காங்க. ஏனோ இந்த அப்பாக்கள் பாவம், அவர்களுக்கு விரல் விட்டு எண்ணிரலாம், அவ்வளவு பாடல்கள் தான் இருக்கு. அதுவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம மாதிரி கவிஞர்கள் தான் இனிமே எழுதணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போறது சங்க கால தந்தையரும் சமகால தந்தையரும் அப்படி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்குமான தொடர்பு எப்படி இருக்கும்? பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருப்பதை தொல்காப்பியமே சொல்கிறது. தந்தையர் ஒப்பர் மக்கள், அழகா சொல்லியிருக்காங்க. இந்த பழமொழியை நம் தொல்காப்பியர் அவர் காலத்துக்கு முன்னால இருந்தே நம்மளுடைய பண்பாடு எப்படி இருக்கு, நம் பரம்பரை எப்படி இருக்குன்னு நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். தந்தையர் அப்படின்னு அதாவது சொல்லுவாங்க, அம்மா சொல்லிதான் அப்பாவுக்கே அடையாளம் அப்படின்னு. ஆக ஒரு தந்தை என்ற பெயரை, பதவியை அவர் வாங்குவதற்கு அவருக்கு பிள்ளைகள் இருக்க வேண்டும். பெண் பிள்ளைகளை பெற்றுவிட்டால் போதும், அந்த அப்பா பாடு கொண்டாட்டம் தான். ஏன்னா என்னதான் பாருங்களேன், இன்னைக்கும் நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு எங்க அம்மா சொன்னாங்கன்னா, அப்பா மேல ஏதாவது உட்கார்ந்து குற்றப்பத்திரிகையை வாசிச்சுட்டு இருப்பாங்க. உங்க அப்பா இப்படி செஞ்சாருன்னா நான் எல்லாம் பொறுமையா கேட்டுட்டு, அப்பா மேல தப்பே இருந்தாலும் சரி விடுங்கம்மா பாவமா அப்படின்னு எங்க அம்மா கடுப்பாயிருவாங்க. அதான் ஓன்ட்ட போய் கேட்டேன் பாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. பெண் பிள்ளைகளுக்கு சொல்லவே வேண்டாம். அதே போலத்தான் நிறைய ஆண் பிள்ளைகள். பொதுவா அந்த ஒரு வயசு, இப்ப நம்ம ஒரு சில குறிப்பிட்ட வயதுல அவங்களோட அருமை தெரியாது. தான் ஒரு தாயாகவோ தகப்பனாகவோ ஆகும் பொழுதுதான் நம்மளை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்கன்னு அப்பதான் அருமை தெரிய ஆரம்பிக்கும். சங்க காலத்துல பெண் பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்த்திருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது மகள் வந்து தரையில காலடி எடுத்து வச்சு நடந்தாலே தந்தை வந்து பாத்துமா பாத்து, உன் பாதம் நோகுமே அப்படின்னு அதட்டுறாராம் அன்புல. எந்தையும் நிலன் உரப்பெறான் சீரடி சிவப்ப எவன் இல குறுமகள் எங்குதி எனம்னு அகநானூற்று பாடல்ல சொல்லியிருக்காங்க. நம்ம கபிலர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்றாரு? அந்த புள்ள நிலத்துல நடந்து போகுதான், அதை பார்த்த உடனே பொறுக்க முடியலையாம். இதுக்கு ஒரு உரையாளர் எழுதியிருந்தது, எனக்கு நம்ம பிரசிடென்ட் அவங்களுக்கு புரியும். நெல்லையில நம்ம ஏடி அப்படின்னு தான் பேசுவோம், ஏடி அப்படின்னு சொல்லுவோம். அவர் சொல்ல, ஏடி பார்த்து நட சின்ன பொண்ணு, உங்க அடி உன்னோட கால் பாதம் சிவந்து போயிரும்ல, ஏன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு திரிகிற, ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு அப்பா அதட்டி சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பெற்றெடுத்த மகள் மேலே சங்க கால தந்தைக்கு மட்டுமல்ல, எப்பவுமே ஒரு தந்தைக்கு உள்ளுக்குள்ள வெளியே நீர் பூத்த நெருப்பு மாதிரி அந்த பேரன்பு உள்ளுக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும். பார்த்து பார்த்து பூரிச்சு போவாங்க. அது மகளை பாக்குறாராம், அப்படியே பொன் போன்ற மேனி, அழகிய கூந்தலுடைய அந்த பெண் பெரிய பணக்காரர் அவங்க அப்பா. அவருக்கு சொந்தமான அந்த மாளிகையில் அங்கிட்டு இங்கிட்டு அந்த பிள்ளை நடந்துகிட்டு இருக்கு. கயமனார் என்ற சங்க கால புலவர் அதை பார்த்து சொல்றாரு, அந்தோ தானே அழியல் தாயே நொந்து அழி அலை மொடு என்னாகுவள் கொல் பொன்போல் மேனி தன் மகள் நயந்தோள். இந்த பாடு போய்கிட்டே இருக்காங்க. வருது பாருங்களேன். செல்வ தந்தை இடன் உடை வரைப்பின் ஆடு பந்து உருட்டுனல் போல ஓடி சில் ஓதி இவள் உறும் பஞ்சு மெல்லடி நடை பயிற்றுமே. புள்ள நடந்து போறதை பத்தி நற்றினை பாடல் இது. இத வந்து நேரடியாவே சொல்றாங்க. ஐயோ பாவம் இவ அம்மா, ஐயோ பாவம் அம்மா சொல்றாங்க, இவள் தாய் இறக்கத்துக்குரியவள், இவ பின்னாடியே ஓடி ஓடி அவ என்ன கஷ்டப்படுறாள். நம்ம சொல்லுவோம்ல, வாலு என்ன சேட்டை பண்ணுது, அவ அம்மா அப்பா பாவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அப்ப இருந்தே பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணை பாருங்கள், பொன் போன்ற மேனி அவளுக்கு இருக்கு. அவளுடைய நலத்தை மட்டுமே விரும்பக்கூடிய அந்த தாய் அவள் பின்னாடியே பார்த்துட்டு இருக்கா, ஓடிட்டு இருக்கா. அவள் தந்தை பெரிய யானையினுடைய தந்தம் போல் நெய் பூசிய வேல் கொண்டு காக்கக்கூடிய பெரும் செல்வந்தன். அவன் பெரிய பணக்காரன். அவனுடைய வீட்டை பாருங்க எவ்வளவு அகலமா இருக்கு. அகன்ற இடத்துல எல்லாம் பந்தை உருட்டி அந்த பிள்ளை விளையாடிக்கிட்டு இருக்கு. பந்து பின்னாடியே ஓடும் பொழுது அவளுடைய கூந்தல் எல்லாம் பறந்தபடி ஓடுகிறது. அவள் பஞ்சு போன்ற காலடி நோகுமே, அதை நான் பேண வேண்டுமே அப்படின்னு தாய் கூடவே ஓடுறாளாம். அந்த தாய்க்கே நடக்க சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த பிள்ளை ஓடுது. தாயின் நிலைமை அந்தோ அப்படின்னு எழுதியிருக்கிறார். தந்தைய பத்தி பேசினா நம்ம பாரிய பத்தி பேசாம இருக்க முடியுமா? பரம்பு நாட்டை ஆண்ட நம் குறுநில மன்னன் அல்லவா, கடையேழு வள்ளல்களில் ஒருவன். அவன் முல்லை கொடிக்கு தேர்ந்தவன். எதுக்கு இந்த முல்லை கொடி? எனக்கு
யோசிச்சு பார்த்தேன். வாயில்லா ஜீவன்களுக்கும் நம்ம ஒரு கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார் இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேனேன்னு சொல்ற மாதிரி தேர்ல வந்துட்டு இருந்த மனுஷன் முல்லை கொடி எங்க ஒரு பற்றுக்கம்பு இல்லாம தரையில தவழ்ந்து அது வீணா போயிருமோ அப்படின்னு வந்த தேர்ல இருந்து மனுஷன் இறங்கி அந்த முல்லை கொடியை சுத்தி விட்டுட்டு தான் நடந்து போறான். அப்ப கூட ஒரு காட்சியில சொல்லியிருப்பாங்க, அந்த தேரில் இருக்கக்கூடிய மணி ஓசை கேட்டு அங்கே மான்கள் எல்லாம் பயந்து விடக்கூடாதுன்னு அந்த மணியை இழுத்து கட்டிட்டு அந்த தேரை மன்னன் ஓட்டியதாகவும் சில இடங்களில் இலக்கிய குறிப்புகள் இருக்கு. ஆக இந்த முல்லை கொடிக்கே தேர் இந்த நம் பாரியை பத்தி ஏன் இங்க பேச வர, சங்ககால புலவர்களில் தந்தையின் சிறப்பை பத்தி பேசும் பொழுது நம் பாரியை பேசியே ஆக வேண்டும். பாரி மகளிரை பத்தி பேச வேண்டும். அந்த சபையின் குருவாக கபிலர் பாரியின் அரசவை புலவராக இருந்தவர். அவர் பாரியினுடைய புதல்விகள் இருவருக்கும் பாரி மகளிருக்கு தமிழ் அறிவை போதித்தவர். அவர் சொல்லி கொடுத்து இந்த பிள்ளைங்களும் சங்க இலக்கியத்தில் ஒரு புலவர் தகுதிக்கு உயரத்தில் இருந்திருக்கிறாங்க. பாரி மகளிரை சங்க புலவர் வரிசைக்கே உயர்த்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க. அவங்க தந்தையாகிய பாரி மேல் கொண்டிருந்த அளவற்ற அன்பு சொல்லணுமா, அந்த தந்தை இறந்து போன பொழுது அவனை நினைத்து அவர்கள் வருந்தக்கூடிய அந்த கையறு நிலையைத்தான் ஒரு பாடலில் நாம் பார்க்க போகிறோம். பாரி இறந்து விடுகிறார். அவனுடைய இரு மகளிரும் கபிலர் அவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் தங்க வச்சு பாதுகாத்துட்டு வராரு, காப்பாத்திட்டு வராரு. பாரி இறந்து சரியாக 1 மாதம் ஆன பின்பு ஒரு நாள் முழு நிலவில் அவங்க 3 பேர் இருக்காங்க. அந்த பிள்ளைங்க நிலாவை பாக்குது. தந்தையின் நினைவு வாட்டுகிறது. தன்னுடைய நாட்டின் நினைவும் அவர்களை வாட்டுகிறது. அந்த மன வருத்தத்தை தான் இந்த பாடலில் சொல்கிறார்கள். அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றம் பிறர்கொளார், இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வென்று எரி முரசின் வேந்தர் எம் குன்றம் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. புறநானூற்று பாடல். என்ன சொல்றா, 1 மாதத்துக்கு முன்பு தாங்க எவ்வளவு நிறைமதி நீல வானத்தில் ஒளி வீசிட்டு இருந்த அந்த நிலா வெளிச்சத்தில் எங்கள் தந்தையோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம். எங்கள் ஆட்சிக்குரிய பரம்பு மலை எங்களிடம் இருந்தது. ஆனால் இன்று அதே நிறைமதி இருக்கிறது. என் தந்தையும் இல்லை, நாங்கள் போற்றி பாதுகாத்த எங்கள் மலையும் எங்களிடத்தில் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறாங்க. போரில் வென்ற வேந்தர்கள் எல்லாம் எங்கள் மலையை கவர்ந்து கொண்டார்கள், நாங்கள் எங்கள் தந்தையை இழந்து தவிக்கிறோம் அப்படின்னு இந்த கையறு நிலை பாடல். எனக்கு அப்பதான் தோணுச்சு, எப்பொழுதுமே எடுக்கப்பட்ட இடத்தை பத்தி பேசணும். இலக்கியங்களில் இருந்துதான் பல திரைசை பாடல்கள் வந்திருக்க வேண்டும். இந்த அற்றை திங்கள் பாடலை பார்த்த உடனே உங்க எல்லாருக்குமே மனசுல போகும். திரைப்படத்துல நிறைய பாடல்கள், ஒரு 2 பாடல் சொல்றேன் நானு. இந்த நறுமுகையை பாடல் கேட்டிருப்பீங்க. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவையில் வந்தவனே வேள்விழி மொழிகள் கேளாய், அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய ஒற்ற பார்வை பார்த்தவனும் நீயா. அன்னைக்கு அந்த நிலவு வெளிச்சத்தில் என்னை கண்ணோடு கண்ணோக்கிய என் காதலன் நீயான்னு ஒரு தலைவி தலைவனை பார்த்து இந்த வரி அங்க அப்படியே எடுத்து கையாண்டிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, தலைவனை பிரிந்து நிலா வெளிச்சத்தில் அவன் நினைவில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவி பாடுவதாக எழுதப்பட்டிருக்கும் நம் திரை இசையில். அன்றொரு நாள் இதே இரவில் அவள் இருந்தாள் என் அருகே, நான் அடைக்கலம் புகுந்தேன் அவள் அழகில், நீ அறிவாயோ பெண்ணிலவே. அன்றொரு நாள் அதே நிலவில் அவள் இருந்தாள் என் அருகே அப்படின்னு அந்த தலைவன் தலைவியை பிரிந்து பாடக்கூடிய காட்சி. இன்னைக்கு அவ இல்ல, நிலா இருக்கு, நான் இருக்கேன், அவ இல்லையே அப்படின்னு தலைவன் பாடுறாப்புல. இங்க இருந்துதான் எடுத்திருக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆக இந்த பாரியின் பரம்பு மலை சங்ககால போரில் சிதைந்து கிடக்கும் பொழுது அதை பார்த்த கபிலர் என்ன சொல்றாரு, அந்த பெண்களையும் பரம்பு மலையையும் பாரியையும் குறிப்பிடும் பொழுது பாரி மகளிரின் தந்தை நாடு அப்படின்னு தான் எழுதியிருக்கிறாரு இந்த பாடல்ல. மைமீன் புகையினும் தூமம் தோன்றினும் தென் திசை மருங்கின் வெள்ளி ஓடினும் வயலகம் நிறைய புதற்பூ மலரன் இந்த பாடல் போயிட்டே இருக்கும். நிறைவாக 2 வரிகளில் அற்புதமாக சொல்கிறார், பாசிலை முல்லை முகைக்கும் ஆய்தொடி அறிவயர் தந்தை நாடே. புறநானூற்று பாடல். நல்ல அருமையான முல்லை அரும்பு போன்ற பற்களை உடைய அழகிய வளையல்கள். நம்ம அந்த காலத்துல எல்லாம் வளையல் செய்யும் பொழுது சொல்லுவாங்க, தாளம்பூ மாடல்ல செய்யுங்க, எனக்கு அப்படி செய்யுங்க. ஏன்னா அந்த முல்லை பற்களை அப்படி
கூர்மையாக இருக்கக்கூடிய அப்படி அழகான வளையல், அதைத்தான் சொல்றாரு. பாரி மகளிர் அப்படி அணிந்திருக்கக்கூடிய அந்த பெண்களை, அந்த பரம்பு மலையை தந்தை நாடு அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடலோட விளக்கத்தை பார்த்தா அற்புதமா இருந்துச்சு. அதாவது சனி சில ராசிகள்ல இருந்தாலும் சரி, நம்ம சொல்லுவோம்ல அவனுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு. குறிப்பா சனி பகவானைத்தான் எல்லாரும் கரிச்சு கொட்டுவாங்க. சனி சில ராசிகளில் இருந்தாலும், வால் நட்சத்திரம் தோன்றினாலும், சுக்கிரன் தெற்கு நோக்கி சென்று விட்டாலும் உலகத்துல என்ன ஆகுமா? வறுமையும் வறட்சியும் தீய செயல்கள் எல்லாம் வரும்னு ஜோதிடர்களோட நம்பிக்கையா. இப்படி வறுமையே வந்தாலும், தீய நிகழ்ச்சிகளே நடந்தாலும், பரம்பு நாட்டின் வயல்களில் குறைவே இருக்காதாம். விளைவு அதிகமாக இருக்குமாம், எப்பவுமே வளமையாக இருக்குமாம். அங்கே புதர்களில் எல்லாம் பூக்கள் அப்படியே மண்டி கிடக்குமாம், மலர்ந்திருக்கும் நிரம்ப. வீடுகளில் இருக்கக்கூடிய கன்றுகளை ஈன்ற பசுக்கள் எல்லாம் கன்றுகளோடு விருப்பத்துடன் அது குதூகலமாக திரியும், நல்ல புற்களை நிரம்ப தின்னும். செம்மையான ஆட்சி நம் பாரியின் ஆட்சி. சான்றோர்கள் அதிகமாக ஆனந்தத்துடன் இருப்பார்களாம். புன்செய் நிலங்களில் கூட அங்கே மழை தவறாமல் பெய்யுமாம். பூனைக்குட்டியின் முள் போன்ற பற்களை போல, பசுமையான முல்லை அரும்புகளைப் போல அழகிய வளையல்களை அணிந்த பாரி மகளிரின் தந்தையர் நாடு. அவனுடைய ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது? வளம் கொஞ்சமும் குறையாமல் இருந்தது. ஆனால் இன்று வளம் குன்றிவிட்டது அப்படின்னு பாரி எப்படி ஒரு பொறுப்பு மிக்க தந்தையாய் இருந்து தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு அப்பொழுதே பெண் கல்வியை கொடுத்திருக்கிறார். இருவருக்கும் கல்வி அறிவை ஊட்டி ஒரு சங்கப்புலவர் நிலைமைக்கு அவர்களை உயர்த்தி இருக்கிறார். சங்கப்புலவர் வரிசையில் பாரி மகளிரும் தனியிடம் பெறுகிறார்கள். ஆக இந்த தந்தை ஒரு அற்புதமான தந்தையாக, ஒரு எடுத்துக்காட்டாகவே நம் பாரி இருந்திருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா நன்னன். பூலி நாட்டை ஆண்ட ஒரு சின்ன அரசன், ஒரு குறுநில மன்னன் அப்படி வச்சுக்கலாம், சிற்றரசன். அவனோட தோட்டத்துல மாமரங்கள் நிறைய இருக்கு. சில மன்னர்களை பாத்தீங்கன்னா அவர்களுக்கு சொந்தமான பொருட்களை தொட்டாலே தலையை சீவிடுவாங்க, அப்படிப்பட்ட மன்னன் போல இருக்கு. ஐயோ பாவம். அவனுடைய தோட்டத்தில் வளர்ந்த மாமரத்தில் ஒரு மாங்கனி ஒன்று ஓடி பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு வாய்க்கால்ல விழுந்துருதுங்க. பாவம், அங்க குளிச்சிட்டு இருந்த ஒரு புள்ள அதை எடுத்து சாப்பிட்டுருச்சு. வாய்க்காலில் மிதந்து வந்த, பக்கத்துல மாங்கனி மிதந்து வந்தா அதுக்கு யாரு சொந்தக்காரன்னா விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எடுத்து சாப்பிடத்தானங்க செய்வாங்க. அறிந்த நன்னன் என்ன செய்தான்? அவளுக்கு உடனடியாக என்னுடைய மாந்தோட்டத்திலிருந்து மாங்கனியை தின்று விட்டால் மரண தண்டனை விதிக்கிறேன். சான்றோர்கள்லாம் இதுக்கெல்லாமாப்பா மரண தண்டனை, அவசரப்படாதப்பா அப்படின்னு எடுத்து சொல்லி கேட்க மாட்டேன். தந்தை, அந்த பிள்ளையோட தந்தை சொல்றாரு, என் மகள் செய்த தவறுக்காக உனக்கு நான் 81 யானைகளை, அதுவும் ஆண் யானைகளை, ஏன் குறிப்பா இங்க ஆண் யானைகள், அவைகள் தான் போர்க்களத்திற்கு படைகளுக்கு உதவும். அப்படிப்பட்ட 81 யானையை தரேன்பா, என் பொண்ணு எடைக்கு எடை பொன்னால செஞ்ச பாவையும் தரேன், என் பிள்ளைய விட்டுரு அப்படின்னு சொல்லியும் அவன் கேட்கவில்லை. ஈவிரக்கமின்றி மரண தண்டனை கொடுத்தானாம். இங்கே தந்தையினுடைய நிலைமையை பாருங்க. ஆக இந்த சம்பவத்தை குறுந்தொகையில் ஒரு எடுத்துக்காட்டாகவே சொல்லி இருக்கிறார்கள். மன்னிய சென்ற ஒள் நுதல் அறிவை புனல் தரு பசுங்காய் தின்றதன் தப்பற்கு 9 களிற்றொடு அவள் நிறை பொன் செய் பாவை கொடுப்பவும் கொள்ளான் பெண் கொலை புரிந்த நன்னன் அப்படின்னு குறுந்தொகையில சொல்லியிருக்காங்க. பொதுவாக விருந்தினனாக அதாவது ஒரு தலைவனும் தலைவியும் பத்திய பாடல்ல தான் இந்த எடுத்துக்காட்டு. அதுக்கு இதுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். விருந்தினராக வருபவர்கள் எல்லாம் அந்த வீட்டு திண்ணையில இருக்கிறது வழக்கம் இல்லையா? அப்படி நம்ம தலைவன் தலைவிய பார்க்க அவளை பாத்துக்கிட்டு இருக்காரு. இத அந்த அம்மா பாத்துட்டாங்க. அவன் உட்கார்ந்து இருந்தவன் அந்த பிள்ளைய பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருக்கான். பகைவர்கள் தாக்கும் ஊர் இரவெல்லாம் எப்படி தூங்காம எந்நேரம் தாக்குவாங்களோன்னு தூங்காம விழிச்சிட்டு இருப்பாங்களோ அதுபோல அந்த நொடியிலிருந்து என் தாய் என்னை பாதுகாத்து கொண்டு கிடக்கிறாள். பிள்ளைய அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான்னு அம்மா ரொம்ப கவனமா 2 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிள்ளை கோவத்துல, ஏன்னா காதலன் மேல இருக்கக்கூடிய ஒரு காதல்ல அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாமே வில்லியும் வில்லனாத்தான் தெரிவாங்க இல்லையா? அவ நரகத்துக்கு தான் போவா அந்த தாய். ஒரு பெண்ணு குளிக்க போனப்ப மாங்காய் நீர்ல வந்தப்போ ஒரு பொண்ணு சாப்பிட்டதுக்கு நன்னன் பெரிய குற்றம்னு நினைச்சு தண்டனை கொடுத்தான் இல்லையா? அவன் நரகத்துக்கு சென்றான். அவனை போலவே என்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் என் காதலனோடு என்னை அளவலாவ விடாத என் தந்தை, என்னுடைய அன்னையும் நரகத்திற்கு செல்வாளாக அந்த பாடல்ல எதை எங்க முடிச்சு போட்டிருக்காங்க பாருங்க. அதுதான் நம் தமிழின் அழகியல். சங்க காலத்துல இப்படி ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் இன்னொரு ஊருக்கு போறவங்க தங்குறதுக்கு விடுதிகள்ல அந்த காலத்துல எதுங்க, பக்கத்து அந்த ஊர்ல இருந்து வரவங்க எல்லாம் அங்கங்க இருக்கக்கூடிய அந்த திண்ணைகள்ல தங்குவாங்க. அதனாலேயே ஒவ்வொரு இரவிலும் அந்த விருந்தினர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு திண்ணையை எட்டி பார்த்துட்டு தான் அவங்க போய் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய பண்பாடு இருந்திருக்கு. சங்ககால தந்தையர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்னு பார்ப்போம். சங்ககால கன்னியர் மட்டுமல்ல, காளையரையும் தந்தையர் அன்பாகவும் பண்பாகவும் ஒரு
உற்ற துணையாக இருந்து அறிவோடு வளர்த்திருக்கிறார்கள். சொல்லுவாங்க இல்லையா, ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடனே. நளி கடல் துறைச்சுரம் உழந்த திமில் விளக்கில் பன்மீன் கூட்டம் என் ஐயர் காட்டிய எந்தையும் செல்லுமார் இரவே. எழுப்பன்றி நாகன் குமரனார் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் இந்த புலவர். என்ன சொல்றாங்கன்னா, செறிந்த கடலாகிய இந்த கடல், பெரிய பறந்து விரிந்த இந்த கடல்ல படகோட அந்த விளக்கு ஒளியில் அங்கு இருக்கக்கூடிய மீன்களை எல்லாம் பத்தி விளக்கமாக சொல்லிக்கொண்டு என் அண்ணன்மாருக்கு காட்டுவதற்காக என் தந்தை இரவில் சென்றிருக்கிறார் அப்படின்னு அந்த பெண் சொல்றார். அந்த அலைகள்ல சிக்கி சுழலக்கூடிய அந்த படகின் விளக்கொளியில் அண்ணன்மாற்ற காமிக்கிறாராம் அப்பா. மீன் கூட்டங்களை எல்லாம் காட்டி இரவு என் தந்தை சென்றிருக்கிறார்னு அந்த சங்ககால கன்னிகை ஒருத்தி சொல்றார். பிள்ளைகளுடைய பெயரை கூறி அந்த காலத்தில் தந்தையர் அந்த காலம் மட்டும் இல்ல, இந்த காலத்திலயும் அப்படிதான். நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையோட பேரு மாறி இருந்ததுன்னா மாரியப்பாம்பாங்க. இப்ப அந்த குழந்தை பேரு வந்து கலான்னா கலா அப்பாம்பாங்க. இன்னைக்கும் நிறைய வீட்டுல அந்த சொல்லாடல், அந்த முறை, அந்த வழமை இருக்கு. செம்பொற் சிலம்பின் செறிந்த குரங்கின் அங்கழுள் மாமை அத்தை தந்தை அண்ணல் யானை அடுபோர் சோழர். அகநானூற்று பாடல். நல்ல செம்பொன்னால் செய்த சிலம்பை அந்த பெண் அணிந்திருக்கிறாள். குரங்கு, அதாவது செறிபூட்டிய தொடைகள், அந்த பெண்ணினுடைய அழகை பற்றி சொல்லி வராங்க. அவளுடைய நிறம் மாமை நிறத்துல இருக்காமா. அத்தைங்கிறது அவளுடைய பெயர். அவளுடைய தந்தை யாரு? இந்த சோழ அரசன். அந்த அரசனை பத்தி பேசுறாங்க. அதைத்தான் இளம் கடுங்கோ இதை தெளிவாக குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு பாடலிலும் அத்தை தந்தைன்னு பாடலே சொல்லுங்க. அத்தையுடைய தந்தை இன்னாரு, அந்த பனைத்த தோள்களும் இப்படி அழகோடு இருக்கக்கூடிய மாமை நிறத்தில் இருக்கக்கூடியவளின் தந்தை. அவர் யாரு? மழை போல் வாரி வழங்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல இன்னொரு பாடலிலும் இன் கடும் கல்லின் அகுதை தந்தை வெண்கடை சிறுகோல் அகவன் மகளிர் மடப்பிடி பரிசென்மா அப்படின்னு பரணர் ஒரு பாடலையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிறுகோல தலைக்கோல்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசர் கையில செங்கோல் இருக்கும், நமக்கு தெரியும். பரதக்கலையில் தலை சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் கையில் ஒரு விருது வழங்குவது மாதிரி, ஒரு பூங்கொத்து கொடுக்கிற மாதிரி அந்த காலத்துல அதுல வந்து நல்ல பொண்ணு, வைரம், வைடூரியம் அதெல்லாம் செய்யப்பட்ட தலைக்கோலை கொடுப்பார்களாம். ஆக இங்க ஐயை தந்தை, அகுதை தந்தை அப்படின்னு பிள்ளைகளின் பெயரை சொல்லி அந்த தந்தையரை அழைக்கும் வழக்கம் தமிழரிடம் அந்த காலத்திலிருந்தே இருக்கிறது, இன்றும் தொடர்ந்து வருகிறது. சங்க காலத்துல இருக்கக்கூடிய தந்தையர் வந்து மக்களுக்காக செய்து கொடுத்த நகைகள் பத்தியும் எப்படியெல்லாம் நம் இலக்கியங்கள் சொல்லுதுன்னா, மகள் ஒருத்தி அவளுக்கு கேக்குறாளாம், அப்பா எனக்கு தோல்ல போடுற மாதிரி எனக்கு ஒரு வளை வேண்டும்னு அழுறாளாம். அதுக்கு அவரு அதை செஞ்சு கொடுக்காம காப்பு ஒண்ணு செஞ்சு தராரு. அந்த காப்பு அந்த காலத்துல எதுக்கு போடுவாங்கன்னா, இந்த குழந்தைகளுடைய வளையல்கள் கலன்று வெளியில போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை தடுத்து நிறுத்தும் விதமாக முன்கையில் அணியக்கூடிய ஒரு வளை. அந்த காப்பை வந்து அவர் செஞ்சு கொடுத்தாராம். இங்க பாருங்க, அந்த பிள்ளை காதல் வசப்பட்ட பொழுது அந்த பசலை நோயில என்ன ஆகும்? வளையல் எல்லாம் கலண்டு தெருவில் ஓடியதுன்னு நம்ம நிறைய இலக்கியங்கள்ல படிச்சிருப்போம். தோல் மெலிந்து அவன் மேல் இருக்கக்கூடிய ஏக்கத்தில் பசலை நோயில் அவள் வளையல் கலண்டு போய்விடாமல் இந்த தந்தை செய்து கொடுத்த அந்த காப்பு தான் அதை காப்பாற்றுகிறதா. எப்படி காப்பாத்துது? வளையல் கீழே போயிருந்தா மத்தவங்களுக்கு தெரிஞ்சு பேருக்கும் இந்த பிள்ளை காதல் வயப்பட்டிருக்கு அப்படின்னு பேர யாருக்கும் தெரியாத அளவுக்கு தந்தை எப்படி நாசூக்க அந்த பிள்ளையை காத்திருக்கிறார் பாருங்க, நகை செய்து கொடுத்து. திருந்துகோல் வந்து அந்த வரிகள் பாருங்க, திருந்துகோல் எல் வளை வேண்டி யான் அழவும் அரும்பிணி உருணருக்கு வேட்டது கொடாது மருந்து ஆய்ந்து கொடுத்த அறவோன் போல என்னை வாழிய பலவே பண்ணிய நற்றினை பாடல். என்ன சொல்றா? என் வளையல் கையில நிக்கணும்னு நான் அழுறேன், நான் கேட்கிறேன் நகை. என் அண்ணன் எனக்கு கொடுக்கறத வந்து அன்னையும் தந்தையும் வேற ஏதோ கொடுக்குறாங்க. நான் பசியாகிய அரும்பிணியில, அதாவது ரொம்ப பசியில இருக்கிறவனுக்கு உணவை கொடுக்காமல் மருந்தை கொடுப்பது போல் இருக்கிறது இந்த இவர்கள் செய்கை. அப்படி நல்லா இருக்கட்டும், நம்ம சொல்லுவோம்ல கோவத்துல, நல்லா இருப்பா நல்லா இரு அப்படிங்கிற மாதிரி என் அன்னையும் தந்தையும் பலகாலம் வாழட்டும் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது கோவத்துல. சங்க கால தந்தையர் பிள்ளைகளுக்கு நன்மை, அதாவது தொடர்ந்து என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பிள்ளைகளும் தந்தைகளுடன் எப்படி இருந்தார்கள் நம்ம பார்க்கணும் இல்லையா? அன்னிஞ்சிமிலி அப்படிங்கிறவளோட தந்தை கோசர்களோட ஆட்சி காலத்துல மாடு மேய்க்கும் தொழில பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிருக்கு, அவருடைய மாடு ஒண்ணு வயல்ல இருந்து பக்கத்துல இருந்த வயலுக்குள்ள போய் அங்கே நல்ல விளைந்திருந்த பயிரையெல்லாம் மேய்ந்து விட்டது. கோசர்கள் அவையில அது விசாரணைக்கு வருது. இந்த அன்னிஞ்சிமிலியோட தந்தை வந்து தன்னுடைய மாடு பயிரை மேய்ந்ததுக்கு என்னை மன்னிச்சுக்கங்கன்னு ஒப்புக்கொண்ட போதும் கோசர்கள் அவருடைய கண்களை பிடுங்கி எறிந்து விட்டார்கள்.
அன்னி நம்மளுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். என் தந்தையின் கண்களை பறித்தவர்களை நான் பழி வாங்குவேன், அதுவரை இந்த பாத்திரத்தில் நான் உணவு உண்ண மாட்டேன், தூய ஆடை உடுக்க மாட்டேன் அந்த பெண் சூளுரைத்தாளாம். ஆக தந்தையிடம் பிள்ளைகளும் எப்படி பாசமாக இருந்தார்கள்னு பாருங்க. அகநானூற்று பாடல் தான் அது. பாசிலை அமன்ற பயறு ஆபுக்கென வாய்மொழி தந்தையை கண் களைந்து அருளாது ஊர் முது கோசர நவைத்த சிறுமையின் கலத்தும் உன்னாள் வாலிதும் உடாள்னு அந்த பாடல்ல அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு இளைஞன் வந்து ஒரு அழகிய பெண்ணை பார்த்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பெண்ணுடைய மனசை கவரணும்னா அந்த தந்தையோ தாய்கிட்டயோ போய் ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க, அங்கிள் எப்படி இருக்கீங்கன்னு வழிவாங்க அந்த பசங்க. அந்த தந்தையும் தாயையும் வசமாக்கி விட்டால் அந்த பெண்ணை அடைந்து விடலாம் அப்படின்னு அந்த காலத்திலே இந்த வேலையை பார்த்திருக்குதுங்க அகநானூற்று பாடல்ல. ஒரு வேற நாட்டோட இளைஞன் ஒருத்தன் கடற்கரையில ஒரு அழகிய பெண்ணை பார்க்கிறான், அவள் மேல் இவன் காதல் கொள்கிறான். பொன் போன்ற மலர்களை சூடி இருக்கக்கூடிய அவளை கண்டு ரசிக்கிறான். கடற்கரையில் விளையாடி களைச்சு போயிருக்கிற அவளுக்கு விலையா என்ன கொடுக்கலாம்? அந்த நம்ம பாடல்ல கூட வருமே, என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிரென்றாலும் தருவேன், உந்தன் அழகை கண்டு வியந்து போகிறேன். அது என்னமோ பாட்டு என்னமோ நல்லாத்தான் இருக்கு, நீங்க கேட்டு பாருங்களேன். சர்ரா குடுறா உயிரன்னு கேட்டு பாருங்க, தெரிச்சு ஓடி போயிருவாங்க. அது வேற விஷயம். இங்க இந்த பையன் பாருங்க கடற்கரையில விளையாடிட்டு இருக்கிற அந்த பெண்ணை பார்த்து ரசிக்கிறான். ஐயோ அவ அழகுக்கு கப்பல் நிறைய பொருளை கொடுத்தாலும் ஆனா என்னால அடைய முடியுமான்னு தெரியலையே, கடல் முத்துக்களை எல்லாம் வாரி கொண்டு வந்து கொடுத்தாலும் அதையெல்லாம் பிரித்து எடுக்கக்கூடிய பெருந்துரைக்கு உரிமையானவன் அவளோட அப்பா. ஆக நான் கொடுக்குற முத்துக்களுக்கு பெரிய மதிப்பு இருக்காது. நம்ம நாட்டை விட்டு இங்க வந்து அவளோட தந்தையோட சேர்ந்து இதுக்கு சரியான வழி என்ன, உப்பளத்துல அவர் கூட சேர்ந்து வேலை செய்யலாம், அவருக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்கலாம், ஆழ்கடலுக்குள் அவர் மரக்கலத்தில் போகும் பொழுது அவருக்கு துணையாக போகலாம், அவருக்கு பணிந்தும் அவரோடு இருந்தும் ஒருவேளை அவருடைய மகளை எனக்கு மனம் செய்து தருவானோ நான் இப்படியெல்லாம் செய்தால்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். இன்னொரு இடத்துல பாருங்க அற்புதமாக, எப்பவுமே அந்த காலத்துல பாருங்க பெண் வீட்டாருக்கு பொருள்களை கொடுத்து ஆண் திருமணம் செய்து கொள்ளும் காலமா இருந்திருக்கு. இந்த அகநானூற்று பாடல் பாருங்க, பொன் அடர்ந்தன்ன ஒள்ளினர் செருந்தி பன்மலர் வேய்ந்த நலம்பெரு கோதையள் திணி மணல் அடைகரை அலவன் ஆட்டிங்கிற பாடல்ல, பாடல் முழுக்க சொன்னா நமக்கு நேரம் பத்தாதுங்கிறதுனால நான் இந்த பாடலுடைய விளக்கத்தை பாருங்க. இந்த பிள்ளைய நான் எப்படி அடைய முடியும், அவன் கலக்கம் அடைகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம மேல பார்த்தோம் இல்லையா. அது போல இந்த பெண்களினுடைய அழகுல மயங்கி ஒருத்தங்க வந்து அந்த பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொடுத்து அந்த தந்தை கிட்ட எது இல்லையோ அவர்கிட்ட இல்லாத பொருட்களை கொடுத்து என்ன விலை கொடுத்து வேண்டுமானாலும் அந்த பெண்ணை அடைவதற்கு அவர்கள் ரொம்ப ஒரு இல்லாத வேலையெல்லாம் இளைஞர்கள் பண்ணியிருக்கிறாங்க. பெண்ணினுடைய அழகை பத்தி பேசியாச்சு. பெண் கேட்டு வந்த அரசர்கள் அவனுக்கு தகுதியில் அரசனாகவே இருந்தாலும் பெண் கொடுக்க மறுத்த தந்தையர் பல பேரை பத்தி பாடல்கள் நிறைய இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 40ங்கிறதுனால எத்தனை சொல்ல முடியும் எனக்கு தெரியல. அதாவது என்ன சொல்றாங்க புறநானூற்று பாடல்ல, அழகான பெண்களை திருமணம் செய்ய பெண் கேட்டு வரக்கூடியவர்களை தகுந்த காரணங்கள் மட்டும் இல்லையா, இல்லாத காரணங்களையும் சொல்லி தந்தையர்கள் மறுப்பார்களாம். ஏன்னா தான் பெண் வாழக்கூடிய இடம் வெறும் அதாவது சும்மா ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது, பெரும் சீரும் சிறப்புடன் இருக்க வேண்டும். அந்த பாடல் வரி பாத்தீங்கன்னா, தன் தக வணங்காருக்கு ஈகுவன் அல்லன். அவர் சொல்றாரு பாருங்க, அவன் என்னை வந்து வணங்கவில்லை, அவனுக்கு நான் பெண் கொடுக்க மாட்டேன். பெண் கேட்டு வருபவர்களை இழிவாக பேசி மகளை கொடுக்க மறுப்பதை மகற்பா காஞ்சிங்கிற அப்படிங்கிறத சங்க நூல்கள் தொடர்ந்து சொல்லி இருக்குது. நிறைய பாடல்கள்ல நீங்க தேடி பார்த்தா கிடைக்கும். பழங்குடியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் தம்மை எதிர்த்து வரக்கூடிய அரசருக்கு மகளிரை திருமணம் செய்து கொடுக்க அஞ்சினார்கள். அத மகற்பார் காஞ்சி சொல்லுது. நிகர்த்து மேல் வந்த வேந்தனோடு முதுகொடி மகற்பாடு அஞ்சிய மகற்பாலானும் அப்படின்னு தொல்காப்பியமும் இதை குறிப்பிடுகிறது. இப்படி நான் மகளை கொடுக்கலைன்னா என்ன ஆகும், போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா. அதை எண்ணியும் சங்ககால புலவர்கள் எல்லாம் வருந்தி குறிக்கள், ஐயோ இவன் பாட்டுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டேன்ட்டான், அவன் பொங்கி போர் படையை கிளப்பிட்டு வந்துருவானேன்னு புலவர்கள் வருந்தி இருக்கிறார்கள். பரணரே அதுல பல பாடல்களையும் பாடியிருக்கிறார். அவர் பாடிய ஒரு பாடல்ல பாருங்க, நுதிவேல் கொண்டு நுதல்வியர் தொடையா கடிய கூறும் வேந்தே தந்தையும் நெடிய அல்லது பணிந்து மொழியலனே இத்து இவர் படிவம் ஆயின் வையிற்று அறிமதர் மழைக்கன் அம்மா அறிவை மரம் படு சிறு தீ போல அணங்காயினள் தான் பிறந்த ஊர்க்கே. அடாடாடா, புறநானூர்ல அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தந்தைகள் அந்த மகளை கொடுக்க மறுப்பதற்கு காரணம் இருந்தது.
அந்த பழங்குடி மரபில் வந்த அந்த தந்தையர் என்ன பண்றாங்க, அவன் வந்த இடத்தையும் பார்ப்பாங்க, அவனுடைய பூர்வீகம் பார்ப்பாங்க இல்லையா. இந்திய அரசியல் தலைவர்களுக்கு அங்கே இலங்கையில இருந்து வந்தவன், வெளிநாட்டுல இருந்து வந்தவன், இவங்களுக்கெல்லாம் நான் பெண்ணெல்லாம் கொடுக்க முடியாது, அவன் அரசனாகவே இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என் குணம் நிரம்பியவருக்கே என் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு அது தந்தையர் இருந்திருக்கிறாங்க. அந்த என் குணத்தை பத்தி பார்ப்போம். இளமையும் வனப்பும் இல்லொடு வரவும் வளமையும் தருகனும் வரம்பில் கல்வியும் தேசத்து அமைதியும் மாசில் சூழ்ச்சியும் என் வகை நிறைந்த நன்மகற்கு அல்லது மகட்கொடை நேரார் மதியோர்னு சொல்லுது. அந்த தந்தையர் என்ன சொல்றாங்க, இளமையும் அழகும் குடிப்பெருமையும் செல்வமும் அஞ்சா நெஞ்சமும் துறைபோக கற்ற அறிவும் தாம் வாழக்கூடிய தேசத்தின் அமைதியை விரும்பக்கூடிய உத்தமனும் குற்றமில்லாத நுண் அறிவிற்கும் சொந்தக்காரனாகிய 8 தகுதி உடையவனுக்கே என் பெண்ணை கொடுப்பேன்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இன்னைக்கெல்லாம் அந்த 10 பொருத்தம்ங்கிறாங்களே, என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா அந்த 10 பொருத்தம் என்னன்னு? தொல்காப்பியர் அற்புதமா எழுதியிருக்காரு பாருங்க. பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காம வாயில் நிறையே அருளே உணர்வோடு திருவென முறையுற கிளந்த ஒப்பினது வகையே. தொல்காப்பியம் சொல்லுது, ஒருவனுடைய பிறப்பு, குடும்பம், வலிமை, வயது, அழகு, அவன் காதல், அன்பு, அதாவது நம்ம இந்த பொருத்தம் பார்ப்பாங்கல்ல, யோனி பொருத்தம்லாம் சொல்லுவாங்க, ஒழுக்கம், அருள், உலக அறிவு, செல்வம், இப்படி 10 பொருத்தங்களும் திருமணம் செய்யக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு தொல்காப்பியர் இந்த சூத்திரத்துல அழகா சொல்லியிருக்கிறார். ஆக கணவனும் மனைவியும் நல்ல வலிமை, வயது, அழகு, அன்பு, ஒழுக்கம், அருள், அறிவு இப்படி எல்லாம் இருந்தா வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இதை 2000 முன்னாடியே, அந்த ஆண்டுகளுக்கு முன்பாகவே அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்னங்க நீங்க நாங்க திரைப்பட பாடலாம் நீங்க பாடுவீங்கன்னு சொன்னாங்க, வந்ததுல இருந்து நம்ம இலக்கிய பத்தியே பேசிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பவர்களுக்காக நாம் நகர்வோம். இன்னும் சங்க இலக்கிய பாடல்கள் நிறைய குறித்து வைத்திருந்தேன், எனக்கான நேரம் நெருங்குவதால் சமகால தந்தையர் வருவோம். அப்பாவின் பாசம். தமிழ் சினிமால ஏகப்பட்ட பாடல்கள் அம்மாவுக்கு இருந்தாலும் அப்பாவிற்கு வெகு சில பாடல்களே இருக்குன்னு முதல்ல நான் வருத்தப்பட்டேன். வழக்கமா நம்ம தலைவர் எம்ஜிஆர் தாய் இல்லாமல் நான் இல்லைங்கிற மாதிரி நிறைய தாயை பத்தியே பாடல்களை பாடி நடிச்சிருப்பாரு. அவருடைய படத்தில் கொஞ்சம் வித்தியாசமா தந்தைக்காக இந்த பாடல் தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற ஒரு படத்துல தந்தையை போல் உலகிலே தெய்வம் உண்டோ, ஒரு மகனுக்கு சர்வமும் அவனென்றால் விந்தை உண்டோ அப்படின்னு பாடியிருப்பாரு. அதுல முதல்ல துவக்கமே அந்த பாடல்ல அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அவ்வையின் பொன்மொழி வீணா ஆண்டவன் போலே நீதியை புகன்றால் அனுபவமே இதுதானான்னு ரொம்ப அழகாக தந்தையை பத்தி, ஒரு தந்தை இருக்கும்போது அருமை தெரியாது, இல்ல அவங்க போனதுக்கு அப்புறம் பல பலகாரங்களை வச்சு தலைவாழை இலையிட்டு எங்க அப்பாவுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு வைக்கிறதுக்கு உயிரோட இருக்கும்போது ஒரு வாய் சோறு கொடுங்கன்னு சொல்றது உண்டு. நான் நிறைய பேர் இருக்கும்போது மதிக்கிறது இல்லை, இல்லாதப்ப எங்க அப்பாவுக்கு அது பிடிக்கும், இந்த கலர் சட்டை பிடிக்கும், அந்த சாப்பாடு பிடிக்கும்லாம், நான் இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு படையல் போட்டேன், சரி இருக்கும்போது செஞ்சியாப்பா, ஒரு வாய் சோறு கொடுத்தியா, ஒரு வாய் தண்ணி கோரி கொடுத்தியா, அதைதான் நான் சொல்லுவேன். இருக்கும் பொழுது கொண்டாடுங்கள், போன பிறகெல்லாம் அது வேற கதை. உண்ணாமல், அந்த பாடல் வரிகளை பாருங்க, உண்ணாமல் உறங்காமல் உயிரோடு மன்றாடி அடடா என் வாழ்வின் இன்பமே எதிர்பார்த்த தந்தை எங்கே, என் தந்தை எங்கே, போன பிறகு கூப்பிடுறாப்புல தந்தையை நினைச்சு வருத்தப்படுறார். கண்ணிமை போலே என்னை வளர்த்தார், கடமையை நான் மறவேனா, காரிருள் போலே பாழான சிதையில் கனலானார், இதுதான் விதியா அப்படின்னு கேட்டு எழுதியிருப்பார். ஒரு தந்தையின் அன்பை விவரிக்க வார்த்தைகள் எந்த மொழியிலும் கிடையாது. ஏன்னா எல்லா பாத்திரத்திலும் அவரால் மட்டுமே வாழ முடியும். ஒரு குழந்தை பிறக்கும் போதுதான் ஒரு தந்தையும் பிறக்கிறார் நம்ம சொன்னோம் இல்லையா. அந்த குழந்தையை கையில் தூக்கும் பொழுது அந்த கரடு முரடா இருக்கக்கூடிய, கம்பீரமா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆண் மனம் மென்மையான தாயுமானவனாக, ஒரு தாய்மை உணர்வோடு தாய் மனமாக அங்க மாறுகிறது. அந்த குழந்தையை தன் மாரோடு அணைத்து தூங்க வைக்கும் பொழுது அவன் ஒரு தாயாகவே மாறுகிறான். அந்த சின்ன பிஞ்சு விரல்களை பிடித்து நடையை கற்றுத்தரும் பொழுது ஒரு ஆசானாக மலர்கிறான். வயதான பிறகு தன் குழந்தையிடமே அவன் குழந்தையாக மடி சாய்கிறான். கடைசி வரை தனக்காக இல்லாமல் குடும்பத்திற்காகவே உழைக்கக்கூடிய ஜீவன் தந்தை. அளவில்லா அன்பு மனதில் வைத்திருப்பார்கள். ஆனால் கண்டிப்பு என்ற போர்வையில் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய நோக்கில் தன்னுடைய அன்பை பாசத்தை வெளியே காட்டாத ஒரு சிறந்த கலங்கரை விளக்கு அவன்.
தனக்காக சேர்த்து வைத்த சொத்து அப்படின்னு நம்ம அப்பா என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அவருக்குன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம பெண்களுக்கு 4-5 ஷெல்ஃப் ஃபுல்லா நம்ம துணிமணிகள் இருக்கும். ஆனா அந்த வீட்டு அப்பாக்களுக்கோ அந்த கணவன்மார்களுக்கோ ஏதாவது பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட புதுசா வாங்கலாம்னு சொன்னா கூட அது நல்லா தானே இருக்கு, கடைசி வரைக்கும் பிய்யற வரைக்கும் அதை உபயோகிச்சுட்டு தான் தூர போடுவாங்க. ஏன்னா அது அந்த ஒத்த பைசாவையும் குடும்பத்திற்காகவே உபயோகிக்கலாம் அப்படின்னு. ஆக ஒரு ஜோடி செருப்பாக இருந்தாலும் பிய்யும் வரை அந்த சட்டையோ எல்லாத்தையும் தன் ஆசைகளை துறந்த ஒரு ஜீவன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த ஒரு படம் கனாங்கிற படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் நடித்திருப்பாங்க. அதுல அப்பாவாக சத்யராஜ் அவர் வந்திருப்பாரு. இந்த வாயாடி பெத்த புள்ள அப்படிங்கிற ஒரு பாடல் நிறைய இடங்கள்ல இன்னைக்கும் அந்த பெண் பிள்ளைகளை பெத்த எல்லாரும் அதை பாடிக்கிட்டே தெரிவாங்க. வாயாடி பெத்த புள்ள வரப்போற நெல்ல போல யாரிவ யாரிவ, கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி, கண்ணுல கலரா கண்ணாடி வம்புக்கு வந்து நிப்பா யாரிவ. அடுத்த வரி சொல்றாரு பாருங்க. யார் இந்த தேவத ஆனந்த பூமக, வால் மட்டும் இல்லையே சேட்டைக்கெல்லாம் சொந்தக்காரி, யார் இந்த தேவத ஊர் கொஞ்சம் ஏமக, நீ எந்தன் சாமிதான் என்ன பெத்த சின்ன தாயே. எல்லா தகப்பன்மார்களும் சொல்ற வார்த்தை நீங்க கவனிச்சிருக்கேன். என் ஆத்தா, என் சாமி, என் குலசாமி அப்படின்னு தான் பெண் பிள்ளைகளை சொல்லுவார். அடுத்த வரிகள்ல அன்னக்கிளியே வண்ணக்குயிலே குட்டி கரும்பே கட்டி கரும்பே எப்படியெல்லாம் எழுதியிருக்காரு பாருங்க பாடலாசிரியர். செல்ல கிளியே சின்ன சிலையே அம்மன் நகலாக வந்து பிறந்தவளே, அப்பனுக்கு ஆஸ்தி அப்பனுக்கு ஆஸ்தியும் நான் தானே ஆசையா வந்து பிறந்தேனே. பாருங்க, என் அப்பனுக்கு ஆஸ்தி எல்லாமே நான் தான், ஆசையா என் அப்பா கொண்டாடுற மாதிரி நான் வந்து பிறந்திருக்கேன். அந்த பிள்ளை கம்பீரமா சொல்லுது. அவர் சொல்றாரு, அந்த பொட்ட புள்ள அந்த சின்ன குழந்தை, என் புள்ள பிறந்ததுல இருந்து எனக்கு பசிலாம் இல்ல, அவ சிரிப்புல மயங்கிட்ட, அந்த வானவில் போல அந்த கொடைக்குள் நான் வாழ காத்திருக்கிறேன், இடி மின்னல் கூட இவள் கூட பாட்டு கட்டி ஆடும்னு ரொம்ப அழகாக இந்த பாடலை எழுதியிருப்பார்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா விஸ்வாசம்ங்கிற படத்துல கண்ணான கண்ணே கேட்கணுமாங்க. அந்த பிஜிஎம் ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கு அப்படியே மனசுக்குள்ள என்னமோ பிசையும். கண்ணான கண்ணே, இந்த நடிகர் அஜித் அவர்கள் நடிச்ச அந்த பாடல், அதாவது நிறைய பேரும் ரிங்டோனா கூட வச்சு நம்ம பார்த்திருப்போம். உறவுக்கு பாலமாக இருக்கக்கூடிய அந்த தந்தை மகள் உறவை அற்புதமாக அதை பலப்படுத்தும் விதமாக இந்த பாடல் இருக்கும். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா, நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா, தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா, ஆராரீராரோ ராரோ ராரோ ஆராரீராரோ. பாருங்க, தாய் தாளாட்டுற மாதிரி இங்க தந்தை தாளாட்டுறாரு. அலைகடலின் நடுவே அலைந்திடவா தனியே, படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே, புதை மணலில் வீழ்ந்து புதைந்திடவே இருந்தேன், குறுநகையை எரிந்தே மீட்டாய் என்னை. எப்படி அற்புதமான வரிகள் பாருங்க. விண்ணோடும் மண்ணோடும் வாடும் பெரும் ஊஞ்சல் மனதோரம், கண்பட்டு நூல்விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும், மயில் ஒன்றை பார்க்கிறேன் மழையாகி ஆடினேன், இந்த உற்சாகம் போதும் கண்ணே சாகத் தோன்றும் இதே வினாடின்னு எழுதியிருப்பார். ஒரு பெண் குழந்தையை எப்படியெல்லாம் ஒரு நுணுக்கமா பேசணும்னா நான் இதுக்கே 1 மணி நேரம் பேசுவேன். அந்த அளவிற்கு என் மனதை கவர்ந்த பாடல். அவையும் நானும் அப்படிங்கிற ஒரு படத்துல வா வா என் தேவதையேன்னு சொல்லி நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் மகளாக த்ரிஷா நடிச்சிருப்பாங்க. வா வா என் தேவதையே பொன்வாய் வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே. அடாடாடா, இந்த ஒரு வரியில அடிச்சுட்டாரு பாருங்க.
எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு மாயை நாம் அறிவோம். அந்த பொய்யான வாழ்வில் எனக்கு பூரணத்தை கொடுத்த என் தேவதையே, பெண் பூவே வான் கூப்பிடுறாரு. வான் மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மையிடவா, மார்பு உதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நான் இடவான்னு கேட்கிறாரு. செல்வ மகள் அழுகை போல ஒரு சில்லென்ற சங்கீதம் நான் கேட்டதில்லை, பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை அப்படின்னு சொல்றாரு. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதார்னு வள்ளுவம் சொன்னதை எவ்வளவு அழகா இங்க கையாண்டிருக்காங்க பாருங்க. என் மகளின் அழுகை போல ஒரு சில் என்ற சங்கீதம் நான் இதுவரை கேட்டதில்லை, என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை, முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு உள்ளூர் மொழிகளில் வார்த்தை இல்லை, தந்தைக்கும் தாய் அமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. அடாடா, படிக்கும் பொழுதே நம்ம அப்படியே கண்கள்ல கண்ணீர் வந்துரும். பிள்ளை நிலா பள்ளி செல்ல அவள் கையோடு என் இதயம் துடிக்க கண்டேன், தெய்வ மகள் தூங்கையிலே சில தெய்வங்கள் தூங்குகின்ற அழகை நான் கண்டேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அடுத்ததா பாருங்க, ஜெயம் ரவி அவர்கள் நடித்த ஒரு டிக் 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 படத்துல குறும்பா, அந்த குறும்பாங்கிற பாடல், உயரம் குறைந்தேன் உன்னால், மணலில் வரைந்தேன் உன்னால், கடலில் கரைந்தேன் உன்னாலே, சிறகாய் விரிந்தேன் உன்னாலே, தரையில் பறந்தேன் உன்னால், நிறங்கள் நிறைந்தேன் உன்னாலேன்னு சொல்லி எப்படியெல்லாம் ஒரு தகப்பனாகும் பொழுது நான் இந்த அன்பும் ஆழமும் என்னை என்ன செய்தது, உன்னிடம் மட்டும்தானே தோற்பேன், ஆட்டம் போடும் போதெல்லாம் உலகே அழகாய் மாறும், வீட்டுப்பாடம் செய்தாலோ ரத்த அழுத்தம் ஏறும். எத்தனை தடவை வீட்டுப்பாடம் எழுத்தும் போது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், அதையும் இந்த பாடலிலே குறும்பாக வைத்திருக்கிறார். அடுத்ததா பாருங்க, கேடி பில்லா கில்லாடி ரங்காங்கிற படத்துல ரொம்ப மனசு அப்படியே புழிஞ்சு எடுத்துருவாங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே. ரொம்ப அதெல்லாம் கேட்டு பாருங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவின் வரம் உன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன் நகல் அல்லவா, காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டேன். அந்த தந்தை உழைச்சு அவர் இறந்து அங்க அவரை கிடத்தி வச்சிருப்பாங்க. அவருடைய கால்களை மகன் பார்க்கிறான், அங்கே காயப்பட்டு ஒரே புண்களாக இருக்கும். அப்படியே துடிச்சு போயிடுவான். நீ உயிரோட இருந்த வரைக்கும் நீ என்ன கஷ்டப்பட்ட, நான் எதையுமே கவனிச்சதில்லையேன்னு, மண்ணில் வந்த நாள் முதலாய் நான் வந்ததே உன்னுடைய நகல் தானே, உன் கால்களில் காயங்கள் கண்ட பின்பல்லவா நான் உன்னை உணர்ந்தேன், கண்டிப்பிலும் தண்டிப்பிலும் கொதித்திடும் உன் முகம், காய்ச்சல் வந்து படுக்கையில் துடித்திடும் உன் முகம், அம்பாரியாய் ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம், தகப்பனின் அணைப்பிலே கிடந்ததும் ஓர் சுகம், வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போய்விடுகிறோம், தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம், நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்னு இந்த பாடல் அற்புதமா எழுதியிருப்பாங்க. அடுத்தது அஜித் அவர்கள் நடிச்ச என்னை அறிந்தால் படத்துல, உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே, பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே, இருவரின் பகலிரவு ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே, உலகெனும் பரமபதம் விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே, ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல, ஆஹா அந்த அந்த ஹம்மிங் வரும் பொழுதே நமக்கு மனசை என்னமோ பண்ணும். கனவுகள் தேய்ந்ததென்று கலங்கிடக் கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே, எனக்கென உன்னை தந்து உனக்கிரு கண்ணை தந்து அதன் வழி எனது கணா காண சொல்லியதே. எத்தனை தகப்பன்மார்கள் ஐயா
நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சேன், நான் இப்படி ஆகணும்னு நினைச்சேன், நீ ஆகணும் தாமிம்பாங்க. கண்ணம்மா, நீ எங்க அப்பா இப்படிலாம் செய்யணும்னு நினைச்சேன்டா, நீ படுற ராஜாத்தி, நீ படி. அப்பா என்ன நினைச்சனோ என்னுடைய கனவை உன் வழியாக உன் விழி வழியாக நான் கண்டுகொள்கிறேன். நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன், உன் மடி எனும் மெத்தை மேல் நான் மடங்கிக் கொள்கின்றேன். தனதான தம் தனதான தம். பருவங்கள் மாறி வர, வருடங்கள் ஓடி வர, இழந்த என் இனிமைகளை உன்னில் கண்டேனே. எழுதிடும் உன் விரலில், சிரித்திடும் உன் இதழில், கடந்த என் கவிதைகளை கண்டு கொண்டேனே அப்படின்னு அற்புதமா ஒரு தகப்பனுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த வரிகளை காட்சிப்படுத்தி இருப்பார்கள். அவ்வளவு சிறப்பான பாடல். என்னுடைய நேரம் நெருங்கி விட்டது. நிறைவு பாடலாக இதை சொல்லி, தங்க மீன்கள் படத்துல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி, நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை, சிறு புல்லில் ஊரங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை, உந்தன் கைகள் பிடித்து போகும்படி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. எவ்வளவு அழகான வரிகள் பாருங்களேன். இந்த பாடல்ல முதல் வரியிலே அழகா சொல்லியிருப்பாங்க, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. இதை விட எப்படி சொல்ல முடியும் ஒரு தகப்பனுடைய அன்பை? அடுத்தடுத்த வரிகள்ல பாத்தீங்கன்னா, தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேட்குதடி, தன்னிலை மறந்து பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி, அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடின்னு எழுதியிருப்பார். அவளுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, உன் முகம் பார்த்தால் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி, மேகத்தில் மறைந்தே அது பார்க்குதடி, உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி, அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி, இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடின்னு ரொம்ப அழகாக தெய்வ திருமகன் படத்துல ஆறாரோ ஆரிரோ பாடல் ஒண்ணு இருக்கு. இப்படி நிறைய பாடல்கள், தவமாய் தவம் இருந்துள்ள பாடல் இருக்கு. அதாவது மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்டக்கடனால் தூக்கம் வரலன்னு அப்பாக்காக எழுதியிருப்பாங்க. இப்படி நிறைய பாடல்கள். திருடன் போலீஸ்ங்கிற ஒரு படத்துல, தெய்வம் என்பதென்ன உண்மை நான் கண்டேனே, தந்தை தானே தந்தை வார்த்தை எல்லாம் வேதங்கள் என்பார்கள் உண்மைதானே அப்படின்னு இணைந்த கைகள் எழுதியிருப்பாங்க. சில வரிகள் மௌன கீதங்கள்ல. இப்படி நிறைய பாடல்கள் நம்ம தந்தையை ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, தாய்க்கு அத்தனை எழுதினாலும் தந்தையும் ஏதோ கொஞ்சமா தாங்கி பிடிச்சிருக்காங்க. நாமும் தொடர்ந்து அதை தாங்கி பிடிப்போம் என்று சொல்லி, நான் எழுதிய சில கவிதை வரிகளை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். நம்ம வள்ளுவம் சொல்லியிருக்கோம் சிறப்பாக, மக்கட்பேருல, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அதுக்கு விளக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்ய தக்க நல்ல உதவி என்ன? ஒரு கற்றவர்கள் இருக்கக்கூடிய சபையில் என் மகன் அவன் அப்படின்னு அவன் முந்தி இருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்பட செய்து உயர்த்தி வைத்தல். அதே மக்கட்பேர்ல நம்ம ஐயா சொல்றாருல, மகன் தந்தைக்கு சரி அப்பனே கொடுத்துட்டு இருந்தா போதுமா, நீ என்ன செய்யணும் அதுக்கு பதிலுக்கு? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொள் எனும் சொல். ஒரு பிள்ளைய சபையில பார்க்கும் பொழுது, அடாடாடா இவன் தந்தை இவனை பெறதுக்கு என்ன தவம் செய்தானோ என்று புகழ்ந்து சொல்லும்படியாக நீ நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம வள்ளுவம் சொல்லுது. நான் எழுதிய கவிதை வரிகள், காவல்காரனாய் முன் சென்று காத்திருக்கும் வலிகளை தாங்கிக் கொண்டு, வாழ்க்கையின் வலிகளை ஏந்திக் கொண்டு, வருத்தங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு, வாழ்க்கை பள்ளத்தில் நாம் வீழாதிருக்க, வழுக்கும் இடங்களில் வலிகளை தவிர்க்க, இணைப்பு பாலமாய் நிழலை தந்து, இதய பாலமாய் இல்லம் ஆண்டு, இராணுவ வீரராய் கடுமை கொண்டு, ஈரத்தை உள்ளுக்குள் இனிதாய் மறைத்து, தான் காணா வெற்றியை நாம் காண பாடுபடும் தந்தையரை, அன்பு தாயுமானவரை, தனக்கென வாழாத தயாழ கருணையை, சொல்ல தெரியாத சொந்தமதை சொத்தாய் காத்திடுவோம், சோதிக்காது பார்த்திடுவோம், உணர முயற்சிப்போம், அவரை உயர்த்தியே ரசிப்போம் என்று சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கிய பாரதி கலை மன்றத்திற்கு என்னுடைய பணிவான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரமாதம் ஆனந்தி, பிரமாதம். அப்படியே ஒரு தாமிரபரணி அருவியில நீந்திக்கிட்டே போற மாதிரி இருந்தது. தாமிரபரணி ஆற்றுல நீந்திக்கிட்டே போற மாதிரி இருந்ததுன்னு சொல்லணும். பிரமாதம்.
பாரியில ஆரம்பிச்சு நன்னல்ல தொடர்ந்து இன்றைய புறநானூற்று கவிதைகளை சொல்லி இன்றைய திரையுலகில் தந்தையை தூக்கி பிடித்த பாடல்களையும் குறித்து பாடி மிக அருமையா பாடுறீங்க ஆனந்தி. பிரமாதமா இருந்தது கேட்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இனிய நன்னாளாக இந்த நாளை அமைச்சு கொடுத்திருக்கிறீங்க. தந்தையை பற்றி பேசுறதுக்கான ஒரு சிறப்பான நாளாக அமைச்சு கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் இந்த நிமிடம் நம்முடைய தந்தையை நினைத்து கொண்டு இந்த அருமையான தினத்தை நம்மளுக்கு கொடுத்ததற்கு ஆனந்திக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி விஜய். ஆனந்தி, நீங்க இப்ப ரொம்ப சங்க இலக்கியத்துக்குள்ளார புகுந்து புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கீங்கிறது உங்களுடைய பேச்சுல இருந்து புரியுது. தொல்காப்பியம் தொட்டு விஜய் சொன்ன மாதிரி வரிசையா அப்படியே அந்த காலக்கிரமத்தோட சமகாலத்துல அழகா கொண்டு வந்து இணைச்சீங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு சங்கத்துக்குள்ளார மூழ்கிருச்சே, எங்க வெளியில திரைப்படத்துக்கு வருமானு நினைச்சிட்டேன்னா ரொம்ப தெரியும் நீங்க அதை பத்தி வடிவமைப்பீன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய பாடல்கள் சங்க இலக்கியத்துல இவ்வளவு எளிமையா இந்த விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு இப்ப நம்ம கொஞ்சம் பேர் இருக்கோம்னாலும் அப்புறம் யூடியூப்ல இதை பாக்குறப்ப நீங்க உங்க நட்புகளுக்கும் கொஞ்சம் பகிருங்க. ஏன்னா நிறைய செறிவான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அதனால இது நிறைய பேருக்கு போகணும். எனக்கு திருப்பி அந்த நட்டினை பாடலாம் படிச்ச மாதிரி ஒரு ரீரீடிங் அந்த மாதிரி எனக்கு இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தது எவ்வளவு பொருத்தம் அப்படிங்கறத நீங்க உங்களுடைய பேச்சின் மூலமா நிரூபணம் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ராஜி. இந்த அருமையான ஒரு வாய்ப்பு. உங்களையெல்லாம் நம்ம விஜய் அவர்கள் இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு இணைப்பில் இருந்து என் வாய்மொழி கேட்ட அத்துணை பேருக்கும் என் பணிவான நன்றி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா அப்பானா நமக்கு கேட்கணுமா உள்ள குதிச்சிருவோம்ல அப்படின்ன மாதிரி. நன்றி நன்றி. ராஜி, ஐ வாண்ட் டு ஸ்பீக் ஒன். நான் கொஞ்சம் ஒரு டாபிக். ரொம்ப ரொம்ப அருமையான பேச்சுங்க. பேச்சுன்னு சொல்ல முடியாது, பாட்டுன்னு தான் சொல்லணும். ரெண்டு விஷயம். ஒண்ணு நான் பறை கத்துக்க போனேங்க. ஓரளவுக்கு பறை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு நல்லா அடிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப இல்லப்பா டான்ஸ் ஆடணும் அப்படின்னாங்க. இது என்னடா புதுசா இருக்குதுன்னு ஒரு இது அடுத்த லெவல் வச்சுட்டாங்க. அதே மாதிரி சரி இதெல்லாம் வேண்டாம் பாடி நம்ம பேச போலான்னு பார்த்தா நீங்க பாடி பேசுறதுக்கு பாட்டு வேணுங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. உண்மையா ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அப்புறம் இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இல்லைங்க, என்னோட அக்கா பேர் உமா. ஊர்ல எல்லாருமே உமா அப்பா உமா அம்மான்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு கோபமா இருக்கு சின்ன பையனா இருக்கப்ப எதுக்கு அப்படி எல்லாரும் சொல்றாங்கன்னு. அந்த ஊருக்காரங்க மேல கோச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது புறநானூறு காலத்துல இருந்தே நம்ம அப்படித்தான் இருக்குதுன்னு. நன்றி நன்றி. ரொம்ப நன்றிங்க. அருமையான டாபிக். தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. லதா, நீங்க உங்களுடைய வேற யாரும் கருத்து சொல்றீங்களா இல்ல நம்ம நன்றி உரைக்கு போயிடலாம்? ராஜி சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். 40 நிமிடம். வணக்கம் தங்கச்சி. 40 நிமிடம் பத்தல. இன்னும் ஒரு 400 நிமிடம் கொடுத்திருந்தா கூட ஆனந்தி அப்பா பத்தி பேசுவாங்க, சங்ககால இலக்கியம் பத்தி பேசுவாங்க. ஸோ சங்ககால தந்தையர் 2 சமகால தந்தையர் இவங்க 2 பேர்த்தையும் பற்றி அழகாக சொன்னீங்க. அதில் எல்லாம் நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, அகநானூறு, தொல்காப்பியம், இது மாதிரி எல்லா சங்க இலக்கியங்களும் இங்கே கொண்டு வந்துட்டீங்க. அழகாக இருந்தது. அப்புறம் சமகால தந்தையர் வரும்போது எல்லா ஹீரோவும் கொண்டு வந்துட்டீங்க இங்கே. அஜித், சத்யராஜ், விக்ரம் எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்க. ரொம்ப இனிமையாக இருந்தது. உங்கள் குரல் ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பாவை பற்றி பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். வணக்கம், நான் லலிதா முரளி பேசுறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த சங்க இலக்கியங்கள் அந்த சங்க கால கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. நீங்க தமிழ் கிளாஸ்ல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் எங்க டாக்டர் ராகவன் அப்புறம் பாலசுப்ரமணியன் 2 பேரும் எடுத்தாங்க. இப்ப நல்ல ஞாபகம் வரும். ஆஃப்டர் லிசன் யுவர் டாக், தமிழ்ல எவ்வளவு நல்லா கிளாஸ் எப்படி இருந்தது, எப்படி எல்லாம் அனுபவிச்சோன்னு இப்ப ஆஃப்டர் லாங் டைம் ஐ ஹர்ட் அது சங்ககால விஷயங்கள்லாம் கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். வெரி நைஸ். நல்ல தமிழ்ல கேட்டது ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிமா. தேங்க்யூ. நன்றிமா. ரொம்ப நன்றி லலிதா. வாங்க. தேங்க்யூ. அடுத்தது யூத் கிளப் ரெடியா இருக்கேன்னு போட்டு நீங்க உங்க நன்றி உரை சொல்லிருங்க லதா. வணக்கம். நீங்க பேசுனதுல எனக்கு என்ன எழுதி எதை பத்தி நான் உயர்த்தி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பொதுவா பேச்சாளர்கள்னு வந்தாங்கன்னா அவங்க பேசின ஒரு சில
பாயிண்ட்ஸ் அததான் நாங்க வந்து இப்ப ஹைலைட் பண்ணி இந்த நன்றியுரை செக்ஷன்ல நாங்க சொல்லுவோம். ஆனா நீங்க பேசின 40 நிமிஷத்துல நானும் எழுதுறேன், இதை நம்ம சொல்லிடணும், ஆரி பத்தி நம்ம சொல்லிடணும், மன்னர் புறநானூறுல சொல்லியிருக்கிற இந்த இதை பத்தி சொல்லணும், குறுந்தொகை பத்தி சொல்லணும், தொல்காப்பியம் பத்தி சொல்லணும் அப்படின்னு நானும் எழுதிட்டே வரேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பக்கம் வந்துருச்சு எனக்கு. இப்ப வந்து நேரம் வந்து எங்களுக்கு இருந்தது அப்படின்னா நான் ஒரு 10-15 நிமிஷம் அட்லீஸ்ட் எடுத்துட்டு உங்களை பத்தி நான் பேசியிருப்பேன். நீங்க சொன்ன ஒன்னும் நான் குறிச்சு வச்சிருக்கேன். ஆனா எனக்கு நேரம் இல்லை இப்ப உங்களை அத பத்தி டீட்டெயில்டா பேசினதுக்கு. ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. அதுவும் நீங்க திரையசியோடு நீங்க பாடினது வந்து அந்த ஒரு எல்லாத்தையும் சேர்த்து அது வந்து ஒரு மகுடம் மாதிரி இருந்தது உங்களோட பேச்சுக்கு. ரொம்ப அற்புதமா இருந்தது. பாரதி கலைமன்றத்துக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்கள் தலைவி விஜய் திரு அவர்களுக்கும் நன்றி. அவங்களோட எண்ணம் தான் இந்த தமிழ் சபையே. மாதம் நாங்க வந்து இதை கொண்டு வந்துட்டு இருக்கோம். சோ இது ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. உங்களை மாதிரி பேச்சாளர்கள் கலந்துக்கனால இன்னும் சிறப்பாவே போயிட்டு இருக்கு. அப்புறம் என்னுடைய பார்ட்னர் இன் கிரைம் திருமதி ராஜி அவங்களுக்கும் நன்றி. அப்புறம் போர்டு மெம்பர்ஸ் அனைவருக்கும் நன்றி. ரவி அண்ணாக்கு நன்றி. அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நானும் ஒரு திரை இசையோட சின்னதா சொல்றேன். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கு பிகேஎம் தமிழ் சபை சார்பாக அன்பு வாழ்த்துக்கள். உங்கள் தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடுகிறேன். மிக்க நன்றிங்க. நன்றி விஜய் அவர்களுக்கும் உங்களுக்கு நம்ம என்னை இங்கே ஆற்றுப்படுத்திய அன்பு தோழமை ராஜி அனைவருக்கும், இணைப்பில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நன்றி. இனி காண போகும் அனைவருக்கும் என் நன்றி. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வீடியோல முடிஞ்சவங்க எல்லாம் வாங்க, ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்துறீங்களா தத்தா? அந்த ஒரே ஒரு நிமிஷம். வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு எல்லாரும் கேமரா ஆன் பண்ணீங்கன்னா நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருவேன். 3, 2, 1. எடுத்தாச்சா? ஒன்னொன்னு எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. உங்க நன்றி உரையை எழுத்து வடிவமா கொடுத்துருங்க, நம்ம அவங்களுக்கு அனுப்பிடுவோம். ஆமா, நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி. பரவாயில்ல, அனுப்புங்க, பொறுமையாக காத்திருக்கிறேன். நன்றி நன்றி. ரெக்கார்டிங் நன்றிமா, அனைவருக்கும் நன்றி. நன்றி ராஜி.